மீடியாவில் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாலையும் ரீசெண்டாக ஒரு ஃபிலிமுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது மதகத ராஜா ஃபிலிமாக தான் இருக்கும். பிடிக்காதவங்க கூட வந்து சத்தம் இல்லாமல் போய் இந்த ஃபிலிமை பார்த்துட்டு வந்து ஒரு ட்யூட்டை வந்து போட்டிருக்காங்க. எதுக்குமே அழுகாத விஷால் வந்து வரலட்சுமிக்காக வேண்டி அழுதுருக்காரு. இதை பற்றி அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு, எதுக்காக இவர் வந்து அழுதாரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக ஹனுமான் ஃபிலிமில் வரலட்சுமி நடித்த ஒரு சீனை பார்த்ததுமே அதுக்கு தியேட்டரில் வந்து ஃபேன்ஸ் கிட்டது அந்த கிளாப்ஸை பார்த்ததும் அழுதுட்டேன் அப்படின்னு விஷால் வந்து உருக்கமாக வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நோல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து அதை மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலுக்கு வந்து கை நடுங்கின விஷயத்தை வந்து வேர்ல்டு வைடாக வந்து ரீச் ஆகிருக்கு. விஷால் எகெயின் நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும், அவர் நல்லா இருக்கணும், இவருக்கு என்ன பிரச்சனை, விஷாலுக்கு எப்படி இப்படி ஆச்சு, விஷால் வந்து இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு டாக்டர்ஸ், ஜட்ஜ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸெட்ரா இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னும் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கால் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் வந்தனால தான் எத்தனை பேர் வந்து என்ன நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க கூட என்ன நேசிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிடிக்காதவங்களுக்கு கூட என்ன வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணனதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு விஷால் வந்து சொல்லியிருக்காரு. டாக்டர்ஸ் எங்கிட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம் தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 103 டிகிரிக்கு மேலே அதிகமாக வந்து ஃபீவர் இருந்தனால இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் பிடிவாதம் பிடிச்சி இந்த ஃபங்க்ஷனுக்கு வர காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சுந்தர் சி தான். இந்த 12 இயர்ஸில் வந்து நாங்கள் எவ்ரி இயர் இந்த ஃபிலிமை பற்றி பேசும்போது எனக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக வேண்டிய இந்த ஃபங்க்ஷனில் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சண்டைக்கோழிக்கு அப்புறம் நான் ரொம்ப விரும்பி எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த ஃபிலிம் வந்து இதுதான். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த ஃபிலிம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது வந்து இந்த ஃபிலிமாக தான் இருக்கும். 4 to 5 இயர்ஸ் ரிலீஸ் ஆகாமல் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த ஃபிலிம் வந்து அப்படி யாருமே பண்ணல. இந்த ஃபிலிம் செம்ம சூப்பராக வந்து ரீச் ஆகிருக்கு. விஷால் வந்து போதைக்கு அடிமையாயிட்டார், நரம்பு தளர்ச்சி, இப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கற்பனையில் நிறைய இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்து என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கேட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுலேயும் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு விஷால் வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காரு. சுந்தர் சி சாரோட ஃபிலிமில் நடித்தா என்னோட உடல் சரி, அது மாதிரி மனம் ரெண்டுமே வந்து சீக்கிரமே வந்து க்யூர் ஆகிடும். ஏன்னா இவரோட ஃபிலிமில் வந்து நடிக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மருந்து போல தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு டேரக்டராக 30 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டினியூஸாக இருக்கிறது வந்து சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் வந்து வரலட்சுமி ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்காங்க. ஒரே ஒரு ஃபிலிமில் தான் 2 பேரும் ஒன்றா நடிச்சிருந்தாலுமே ஏதோ காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பழகுவோம். ஆனால் நான் வந்து நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் அதுமாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போவுமே வந்து அழுகிற பழக்கம் எனக்கு இல்லை. கண்ணாடி முன்னாடி நின்று நான் பேசுவேன், எல்லாத்தையுமே வந்து தாண்டி போயிடலாம் அப்படின்ட்டு எனக்கு நானே வந்து நான் பேசி தைரியம் சொல்லிப்பேன். ஆனால் ஃபேன்ஸோட கிளாப்ஸை பார்த்து நானே அழுதுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரோட 108வது பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபிலிமோட சக்ஸஸ் மீட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்லியிருக்காரு. சந்தானம் எகெயின் ஃபியூ ஃபிலிம்ஸில் வந்து விண்டேஜ் காமெடினா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவரோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.